100ක් රජයේ සතු සමාගම් 100% அரசாங்கத்திடம் காணப்படும் 6 நிறுவனங்களை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்தி, விநியோக, கட்டமைப்பு, நிர்வாகம், விநியோகம், பிரதான விடயங்களுக்காக செயற்பாடுகளுக்காக 4 அரச நிறுவனங்களை பதிவு செய்யும் செயற்பாடு நிறைவுக்கு வந்துள்ளது. இந்த 4 நிறுவனங்களுக்கு மின்சார சபையின் ஊழியர்களை அவர்களின் விருப்பத்திற்கமைய இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 27ஆம் தேதி வரை 2 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 100% திரைசேரியின் செயலாளரின் கீழ் காணப்படும் அரசாங்கத்திற்குரிய 4 நிறுவனத்திற்கு விருப்பமில்லாத ஊழியர்கள் இருப்பதாக இருந்தால் அவர்கள் உயர்ந்தபட்ச 50 லட்சம் ரூபாய் நட்டஈட்டை பெற்றுக்கொண்டு விலகிச் செல்ல அனுமதி உள்ளது. மேலும் 2 நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ளன. இவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் மற்றும் ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பில் செயற்படும் நிறுவனங்கள் பிரதான 4 நிறுவனங்களுக்கு உள்வாங்கப்படாத ஆரம்ப காலத்தில் குறுகிய காலத்திற்கான நிறுவனம் ஒன்று முன்னெடுத்துச் செல்லப்படும். அவை ஊழியர்களை உள்வாங்கும் நிறுவனங்கள் அல்ல. அது தொடர்பில் மின்சார சபையின் தலைவர் உரிய அமைச்சர் தலையிட்டு பேச்சுவார்த்தைகளை நடத்தி தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடினர். தொழிற்சங்கங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அது தொடர்பில் அரச நிறுவனங்கள் 4 செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பில் மின்சார சபை மறுசீரமைக்கப்பட வேண்டும். மின்சக்தி துறையை லாபமீட்டும் துறையாக மாற்ற வேண்டும். நுகர்வோருக்கு தொடர்ச்சியாக குறைந்த விலையில் விநியோகத்தை வழங்க வேண்டும். இந்த நாட்டின் முதலீட்டாளர்களுக்கு, தொழில்துறையாளர்களுக்கு லாபத்துடன் தொழில்துறையை முன்னெடுத்துச் செல்வதற்கு மின்பட்டியலில் நிவாரணத்தை வழங்க வேண்டும். இந்த விடயங்கள் அனைத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. விஞ்ஞான ரீதியில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு தடை ஏற்படுத்த வேண்டாம் என கோரிக்கை விடுக்கின்றேன். 100% அரச நிறுவனமாக செயற்படுமாக இருந்தால் மின்சார சபை ஊழியர்களுக்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவ்வித அடிப்படைகளும் இல்லை. எவருக்கேனும் இலங்கை மின்சார சபையிலிருந்து விலகிச் செல்ல தேவை இருந்தால் அதற்குரிய போதுமான நட்டஈட்டு தொகையை மின்சார சபை முன்மொழிந்துள்ளது. கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நட்டஈட்டை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு செல்ல முடியும். මේ සඳහත් වෙච්ච ප්‍රමාණවත් වන්දි මුදලක් විදුලි මණ්ඩලය යෝජනා කරලා තියෙනවා. ප්‍රමාණවත් කාලයක් ලබා දීලා තියෙනවා. ඒ අනුව වන්දිත් අරගෙන ගෙදර යන්න පුළුවන්.